அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025 எல்லாருமே எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருப்பீங்க. பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் 30 வினாக்கள் 50 மதிப்பெண்கள். முதல் 20 வினாக்களுமே ஒரு கேள்விக்கு சரியான பதிலளிச்சோன்னா 2 மார்க் நமக்கு கிடைக்கும். அப்போ 20 × 2 40. கேள்வி எண் 21லேருந்து கேள்வி எண் 30 வரைக்கும், அதாவது கடைசி 10 வினாக்கள் ஒரு கேள்விக்கு சரியான பதிலளிச்சோன்னா 1 மார்க் கிடைக்கும். 10 × 1 10, மொத்தமாக நமக்கு 50 மதிப்பெண்கள். 50க்கு நம்ம 20 மார்க் எடுத்தால் மட்டும்தான் குவாலிஃபைடு. நமக்கு ரிசல்ட் விடும்போது பார்ட் ஏவுக்கு தனியாக ரிசல்ட் வெளியிடுவாங்க. பார்ட் ஏவில் யார் யாரெல்லாம் குவாலிஃபைடு ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பார்ட் பியில் ரிசல்ட்டே வந்திருக்கும். அப்போ பார்ட் ஏ தானே, அலட்சியப்படுத்தக்கூடாது. தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் எப்படியா இருந்தாலும் நம்ம பாஸ் மார்க் எடுத்துடலாம் அப்படின்னு அலட்சியம் வேண்டாம். அதே நேரம் எப்படி படிக்கிறது நிறைய பேர் கேட்குறாங்க. 6வதுலேருந்து 12வது வரைக்கும் தமிழ் புக்கு லைன் பை லைன் படிக்கணுமா? இப்போ சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் படி பார்த்தா நம்ம எந்த புக்கு மட்டும் படித்தா போதும்? இதேமாரி நிறைய பேர் கேட்குறாங்க. நான் சொல்கிறது 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்தை மட்டும் நீங்கள் படித்தா போதும். அதுவும் செய்யுள்ளாம் ரொம்ப டெப்த்தாலாம் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு கிளான்ஸ் 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்தை மட்டும் முழுமையாக படிங்க. அடிப்படை இலக்கணம் கட்டாயமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். இலக்கண பகுதிகளை கூடுதலாக கவனம் செலுத்தி 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்தை நன்கு நீங்கள் படிக்கணும். இப்போ நிறைய பேர் செய்யக்கூடிய தவறுன்னு பார்த்தோம்னா, நமக்கு 180 வினாக்கள் கொண்ட ஒரு புக்லெட் கொடுப்பாங்க. 3.5 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். இப்போ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்காக நமக்கு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. இப்போ நிறைய பேர் என்ன செய்வாங்க, தமிழில் 30 வினாக்கள் தான் முதல்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கொஸ்டின் புக்லெட் வாங்கின உடனே. அந்த 30 வினாக்களுக்கே 1/2 மணி நேரம் டைம்னா நம்ம அதில் முடிந்த அளவுக்கு நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்கு தான் முயற்சி எடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் அதில் யோசிக்கிறோங்கிற பேரில் 1/2 மணி நேரத்தை தாண்டி 3/4 மணி நேரம் எடுத்துக்கிறது, 1 மணி நேரம் எடுத்து முடிச்சுட்டு தமிழ்லாம் முடிச்சுட்டு அப்புறம் மேஜருக்கு வருவீங்க. ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் நிறைய பேர் செய்கிறதே கிடையாது. இப்போ ஓஎம்ஆர் முறைப்படி தேர்வு அப்படிங்கிறதால நீங்கள் கூடுதலாக அந்த நேரத்தில் கவனம் செலுத்தணும். அதனால் நிறைய நேரம்லாம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் எடுத்தாலே நம்ம போதும். நீங்கள் 50க்கு 50 எடுத்தாலும் ஒன்றும் கிடையாது. அதனால் நம்ம 20க்கு மேலே எடுத்தால் போதும். 20 மார்க் எடுத்தாலே குவாலிஃபைடு ஆகிடுவோம். நீண்ட நேரம் தமிழில் எடுத்துக்க கூடாது. அதே நேரம் அலட்சியப்படுத்தக்கூடாது. அந்த 20 2 மார்க்கை பார்த்தோம்னா ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். அந்த 10 1 மார்க்கில் பார்த்தீங்கன்னா தான் செய்யுள்லேருந்து நமக்கு ரொம்ப டீப்பாக ஒரு சில வினாக்கள்லாம் இருக்கும். அதனால் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. நமக்கு டிஆர்பியில் இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு கொண்டு வந்த உடனே 30 வினாக்கள்லாம் கேட்கப்பட்டது. பிடிபிஆர்டி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, எஸ்சிடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, பிஇஓ எக்ஸாமில் கேட்டாங்க, டிஆர்பி அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்டாங்க. இது எல்லாம் டிஆர்பி கண்டக்ட் பண்ண எக்ஸாம். அப்போ இந்த தேர்வுகளில் கேட்கப்பட்ட அசல் வினாத்தாள் மற்றும் விடைகளை நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம பதிவிட்டிருந்தோம். அப்போ நிறைய பேர் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியாது. நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் அந்த கொஷின் பேப்பர் பார்த்தாலே உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிடும். அவ்வளவுதாங்க. இப்போ நான்லாம் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி தமிழ் படித்தது தான். இப்போ நம்ம அந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்க்கக்குள்ள என்னால் மினிமம் 50க்கு 40 மார்க் என்னால் எடுக்க முடியுது. காரணம் அடிப்படை இலக்கணம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்தாலே போதும். ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணிடலாம். நம்ம பார்ட் பி, அதாவது நம்மளுடைய மேஜர் எஜுகேஷன் ஜிகே, இது நமக்கு ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா நம்ம இதில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களை அடிப்படையாக வைத்து தான் நமக்கு சிவிக்கு கூப்பிடுவாங்க. அதன் பிறகு ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் இந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் வரும். மற்றபடி வெயிட்டேஜ் மார்க்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் பார்ட் பி நமக்கு ரொம்ப 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 முக்கியமானது. அதனால் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது கரெக்டாக செய்யணும். இதெல்லாம் நான் ஏன் இப்போயே சொல்கிறேன்னா, தமிழுக்குன்னு ரொம்ப நீண்ட நேரம்லாம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு புரிதல் ஏற்பட்டாலே போதும். நீங்கள் மற்ற பகுதிகளை கூடுதலாக கவனம் செலுத்தி தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. எப்போ வேணாலும் எக்ஸாம் வைக்கட்டும், பிரச்சனையே கிடையாது. இப்போ போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. நான் தான் சொன்னேன், எது கிடைச்சாலும் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். கூடுதலாக நாட்கள் கிடைச்சுன்னா நம்ம ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினச்சிட்டு நல்லா படிங்க. அவ்வளவுதான். எதுவுமே அலட்சியப்படுத்தக்கூடாது. தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. இப்போ இந்த பார்ட் ஏங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏற்கனவே கேட்கப்பட்ட வினாக்கள் பார்த்தாலே ஒரு புரிதல் நமக்குள்ளார ஏற்பட்டுரும். ஈஸியாக நம்ம தேர்ச்சி மதிப்பெண்கள் பெற முடியும். நீங்கள் 10th புக்கு மட்டும் படித்தாலே போதுமானது. அனைவருக்கும் மிக்க நன்றி.